வணக்கம். உலகின் உயிர் தண்ணீர். நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்பது வள்ளுவன் வாக்கு. இதில் எத்தனை உண்மை! அன்பு கிடைக்காமல் கூட இந்த உலகில் பல லட்சம் பேர் வாழ்கின்றனர். ஆனால் தண்ணீர் இல்லாமல் ஒருவரும் வாழ முடியாது. தண்ணீர் நம் வாழ்க்கை. அதை வீணாக்காதே, வீணாக்கவும் அனுமதிக்காதே. அண்டை நாடு, அண்டை மாநிலம், அண்டை மாவட்டம், அண்டை ஊர், அவ்வளவு ஏன் அண்டை வீடு என எல்லா இடங்களிலும் தண்ணீர் பஞ்சம் உருவாகி வருகிறது. ஏதோ செய்த தவத்தின் பயனாய் நமது தேவைக்கு தண்ணீர் கிடைத்து கொண்டிருக்கின்றது. அதையும் அதிகமாக கிடைக்கின்றதே என்று அலட்சியமாய் அதிகமாய் பயன்படுத்தினால் நாளை கிடைப்பதே அரிதாகிவிடக்கூடும். அன்பிற்குரியவர்களே, நாம் சட்டென வீசி எறியும் ஒரு கப் தண்ணீரை மீண்டும் 1000 அடி ஆழத்தில் இருந்துதான் இப்போது எடுக்க வேண்டியிருக்கிறது என்பதை நினைவில் கொள்வோம். தேவைக்கு அதிகமான நீரை பயன்படுத்துவது கூட நமது அடுத்த தலைமுறைக்கு நாம் செய்யும் துரோகம். ஒவ்வொரு விஷயத்திலும் தண்ணீரை நாம் சிக்கனப்படுத்துவது நமது அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்க்கும் புண்ணியம் என்பதை மறக்காதே. முன்பெல்லாம் ஆற்றிலிருந்தும் கிணற்றிலிருந்தும் நீரை சுமந்து வந்து பயன்படுத்தியதால் கஷ்டமறிந்து நீரை சிக்கனமாக பயன்படுத்தினார்கள். இப்போது குழாயை திறந்தாலே குற்றால அருவியில் இருந்து தண்ணீர் கொட்டுவது போல் கொட்டுவதால் தண்ணீரின் அருமை நமக்கு புரியாமல் போயிருக்கிறது. ஷவரில் குளிக்கும் பொழுது ஏதோ குற்றாலத்தில் குளிப்பதாக எண்ணி நீரை வீணடிக்க வேண்டாம் என்று உங்கள் அன்பு குழந்தைகளுக்கு அறிவுறுத்துங்கள். முகம் கழுவ, கை கழுவ, பல் துலக்க, முகசவரம் செய்ய என குழாய் நீரை அதிக அளவு திறந்து விட்டபடியே வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம் பலர். உண்மையில் தண்ணீருக்கு காலாவதி என்று ஒன்றும் கிடையாது. வீட்டிலோ, அலுவலகத்திலோ, பள்ளியிலோ நாம் குடிக்கும் பாட்டிலில் பிடித்து வைக்கும் தண்ணீரை குடித்து மிச்சத்தை அடுத்த நாள் புதிதாக பிடிப்பதாக எண்ணி அவற்றை கொட்டி வீணடிக்கின்றோம். உண்மையில் அந்த தண்ணீரை நாம் பிடிக்கும் டேங்க் அல்லது கேனில் உள்ள தண்ணீர் அதைவிட பழையதுதானே. ஆனால் ஏன் இதை மட்டும் பழைய தண்ணீர் என்று வீணடிக்கின்றோம்? நினைவில் கொள்ளுங்கள், உண்மையில் காலாவதி பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு மட்டுமே, தவிர தண்ணீருக்கு அல்ல. எனவே தண்ணீரை வீணடிக்காமல் முறையாக சிக்கனமாக பயன்படுத்துங்கள். தண்ணீர் குடிப்பதில் உங்களை சிக்கனத்தை காட்ட சொல்லவில்லை. கோடை காலத்தில் அதிக அளவு நீர் அருந்துங்கள். அதே வேளையில் குளிக்க, துவைக்க, வாகனம் சுத்தம் செய்ய சிக்கனமாய் நீரை பயன்படுத்தவும் சொல்லுவோம். தண்ணீரை பூமிக்குள் தேட வேண்டாம், அது ஆபத்தானது. அதை வானத்தில் இருந்து வரவழைக்க வழிவகை செய்யுவோம். குழந்தைகளுக்கு இந்த விடுமுறை நாளில் பலன் தரும் மரக்கன்றுகளை நட்டு அவற்றை தண்ணீர் விட்டு பராமரித்து உருவாக்கிட வழிவகைகளை கற்றுத்தாருங்கள். மரங்கள் அதிகம் இருந்தால் பருவமழை நிச்சயம் நமக்கு பலன் தரும் என்பதை ஆழ புரிய வையுங்கள். மரங்களின் அழிவால் இந்த ஆண்டு நாம் பருவமழையை இழந்திருக்கின்றோம். தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவதோடு வீட்டிற்கு ஒரு மரத்தையாவது நட்டு எதிர்கால சந்ததியினருக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படா வண்ணம் வழிவகை செய்வோம். இனி வீடொன்றை வடிவமைக்கும் பொழுது பால்கனி, கிச்சன், ஹால் என்ற வடிவமைப்பை தாண்டி மழைநீரை சேகரிப்பதற்கான திட்டத்தை திடமாய் தீட்டுவோம். மரம் நடுவோம், மழை பெறுவோம். பெற்ற மழைநீரை சேகரிப்போம், சிறப்பாய் வாழ்வோம். நன்றி.